டிசம்பர் 31ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற மற்றும் ஒரு அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். வருகிற 31ஆம் தேதி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விவரங்களையும் உடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், 31ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. என்னென்ன காரணங்கள் முன்வைத்து இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? என்னென்ன விஷயங்கள் இதில் பேசப்படும்? வணக்கம். அதிமுக தலைமை அலுவலகத்தின் சார்பிலே இந்த முக்கியமான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. என்ன காரணத்திற்காக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படுகிறது என்று வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. ஆனாலும் நிர்வாகிகளிடம் நாம் விசாரிக்கும் போது பரபரப்பான இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையிலே தேர்தல் சம்பந்தமான திட்டமிடலுக்காக இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாக தெரிகின்றது. அதாவது இந்த செய்தி குறிப்பிலே அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அனைவரும் வரும் 31ஆம் தேதி, அதாவது புதன்கிழமை காலை 10 மணிக்கு மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுகிறது என்று தலைமை கழகத்தின் சார்பிலே அந்த பிரஸ் ரிலீஸ் செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தை பொறுத்தவரையில இதற்கு முன்பு நடைபெற்றது. அதே இந்த எஸ்ஐஆர் பணிகள் தமிழ்நாடு முழுவதும் எஸ்ஐஆர் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அவற்றை சரியாக கவனிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த எங்கெங்கெல்லாம் நிர்வாகிகள் இன்னும் போடாமல் இருக்கிறார்களோ அந்த நிர்வாகிகளை எல்லாம் போட வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் இபிஎஸ் மாவட்ட செயலாளர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். மேலும் பூத் கமிட்டி அமைப்பது சம்பந்தமாகவும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருந்தது. இன்னும் ஒரு 7-8 மாவட்ட செயலாளர்கள் மட்டும் இந்த பணியை நிறைவு செய்யாமல் இருக்கிறார்கள். எனவே அவர்களும் விரைவாக நிறைவு செய்ய வேண்டும் என்று கடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலே உத்தரவிடப்பட்டிருந்தது. எனவே இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது எஸ்ஐஆர் பணிகள், அதே போல அந்த பூத் கமிட்டி அமைப்பது, அந்த வாக்காளர் பட்டியலில் விடுபட்ட நபர்கள் யாராவது இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களை அந்த பட்டியலில் சேர்ப்பது. ஏனென்றால் தற்போது சுமார் 96 லட்சம் அளவுக்கு தமிழ்நாட்டில் வாக்காளர்கள் அந்த பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பகுதி இறந்தவர்கள் இருந்தாலும் கூட அந்த ஷிப்டட், அதாவது இடம் மாறிய அட்ரஸ் மாறியவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ரூபத்திலும், அதாவது தகுதியான வாக்காளர்கள் எந்த ரூபத்திலும் அவர்கள் தவற விட்டுவிடக் கூடாது. எனவே அதிமுகவினுடைய நிர்வாகிகள் இறங்கி அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அந்த படிவங்களை பூர்த்தி செய்து கொடுத்து வாக்காளர் பட்டியலில் அவர்கள் இடம்பெற செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருந்தது. எனவே இந்த காரணம் மற்றும் தேர்தலுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது, கூட்டணி கட்சிகளுடனான இணைந்து செயல்படுவது உள்ளிட்ட பல்வேறு உத்தரவுகள் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.